பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். மருமகள் விதவையானாள் என்பதை நான் கூட நம்பவில்லை காமினி. உண்மைகள் சுட்டாலும் நம்பித்தானே தீர வேண்டும். இது உண்மை இல்லை, ஏதோ எரிகின்ற நெருப்புதான் உண்மை. என் கணவர் சாகவில்லை, நான் மாலை இழக்கவில்லை, நான் சுமங்கலி விதவை இல்லை. அக்னி தேவனே எனக்கு வரம் தந்திருக்கிறார். பூவோடு நான் இருக்க என் புருஷனை அமரனாக்கி இருக்கிறார். வரமின்றி ஏமாற்றுவார் வானத்து தேவர்கள் காமினி. அவர்கள் பேசுவது ஒன்று, அவர்கள் மனதிலே வேறொன்று. இன்று தேவர் குலம் மாவீரன் என்னை அழிக்க சதி செய்து திட்டம் திட்டுகிறது. தீய நினைப்புகளோடு பிரத்யும்னனும் அவர்கள் தாளத்துக்கு ஆடுபவன் தான். நேற்றைய பிள்ளை நான் சுமந்தவன் ஆட்டி வைக்கிறான். என் மைந்தர்களையே அழித்து அழித்து ஆனந்திக்கிறான். பகை என்னிடத்தில் பறித்து எடுப்பதோ என் குடும்பத்து பெண்களின் குங்குமங்கள். தேவர்களுக்கு என் மீது ஆத்திரங்கள், கோபங்கள். தேவர்களை நீ ஒருபோதும் நம்பிவிடாதே காமினி, பொய்யாகும் அவர் வார்த்தைகள். மங்களம் அழியவில்லை, தாலி இழக்கவில்லை. அக்னி தேவரே என் புருஷனை அமரனாக்கி இருக்கிறார். அக்னி தேவா, அக்னி தேவா, உன் கொழுந்து விடும் ஜுவாலைகள் மடிந்த என் கணவன் சிதையிலும் எரியுமா? எரிகிறதா? சொல், சொல்லாமல் சுடர்விட்டுக் கொண்டிருந்தால் எப்படி எனக்கு புரியும்? சொல். காமினி, கோபத்தில் கெடுத்துக் கொண்டாயே, புனித வேள்வி தீயை அவமதித்தாயே. இனிமேல் உன் புருஷன் கும்பகேதுவை ஒரு சக்தியும் காப்பாற்றாது, ஒரு சக்தியும் காப்பாற்றாது. என்ன, அவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறார். அப்படி எனில் நீங்கள் சொன்னீர்களே, ஏன் இந்த பொய்? ஏன் பொய் சொல்ல வேண்டும்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பிரத்யும்னனின் மாயங்கள். மாயை? என்னை எப்படி எச்சரிக்காதிருந்தீர்கள்? ஏனெனில் புனித வேள்வி முறையை நீ அசுர வித்தையில் இணைத்து அதன் தூய்மையை கெடுத்து விட்டாய். அதனால்தான் உன்னுடைய பார்வை பழுதுபட்டது. காமினி, உனக்கொரு பேரழிவை நீயாகவே தேடிக்கொண்டாய். உன் தவறுக்கு முதல் பலி கும்பகேதுதான். அவன் பிரத்யும்னன் கையால் மடியப் போகிறான், மடிந்து விடுவான். எழுந்திருங்கள் இளவரசே, இளவரசே எழுந்திருங்கள்.
கும்பகேது! இல்லை இல்லை மாயாவதி, மாயாவதி, என்ன ஆகிவிட்டது உனக்கு? என்ன ஆக வேண்டும்? எதுவுமே இல்லாத போது மன்னா, எனக்கு எதுவும் வேண்டாம். ஆசை பாசம் எதுவும் வேண்டாம் சுவாமி. உயிர் இருக்கிறதே, அதை அதை செயலிழக்கச் செய்ய நான் பெற்ற அத்தனை மைந்தர்களும் செத்தார்களே. பெற்றவள் நான் இருக்கிறேன், சாகாதிருக்கிறேன். கவலை எதற்கு அரக்கர் வேந்தே? போதுமா? எனக்கு என்ன? மாயாவதி, பண்போடு பேசு மாயாவதி, பண்போடு பேசு. நீயும் என்னை புண்படுத்தி பேசுவதோ? புண்படுத்தித்தான் நான் பேசுவேன். பெற்ற மனம் படும் பாடு. இனி அம்மா என்று என்னை யார் கூப்பிடுவார்கள்? மகனே என்று இனி நான் யாரை அழைப்பேன்? துயரங்களுக்கெல்லாம் காரணம் தாம். அகம்பாவம் நெஞ்சிலே, ஆணவம் உங்களுடைய பேச்சிலே, தற்பெருமை உங்கள் செயல்முறையிலே, யாவும் சேர்ந்ததால் என் பிள்ளைகள் எல்லாம் சுடுகாட்டிலே. மாயாவதி, பிள்ளைகள் இறந்து போனதற்கு புருஷனை குறை கூறுவதோ? உன் பிள்ளைகளை நான் கொலை செய்யவில்லையே, எதிரியின் பிள்ளைதானே கொன்றான். எப்படி சொன்னாலும் இது தாம் செய்த குற்றம். தாம் காரணங்களை அடுக்கிக் கொண்டு போவது அழகல்ல. நானும் மீண்டும் மீண்டும் எத்தனையோ முறை எடுத்து சொன்னேன். முறை மீறிய தன்னம்பிக்கை, நாம் அமரன் என்ற நினைப்பு, எதிர்ப்பார் எவரும் இல்லை என்ற எண்ணங்கள். மாயாவதி, பெண்மையின் புலம்பலுக்கு நான் கலங்கவே மாட்டேன். ஆண்மை ஆணவத்தால் அழிகிறது. பெற்ற தாய் நான் அழுவது ஆணவத்தின் எல்லையில் நிற்கும் உங்கள் காதில் விழாது. தாம் துவாரகாதீசருடன் ஆணவமாய் அன்று போரிட்டீர்களே, அந்த போரின் முடிவு எப்படி இருந்தது தெரியும் அல்லவா? அகல்கள் அணைந்தன, சகுனங்கள் சரியா இல்லை. பொருட்படுத்தாத தாம் அன்று ஏளனமாக எங்களை எல்லாம் பேசி புறப்பட்டு போய்விட்டீர்கள். அன்று அன்று போர்க்களம் போன மைந்தன் மாயாசுரன் மடிந்தான் களத்திலே. அதற்கு பழி வாங்க காத்திருக்கிறேன். பிரத்யும்னன் கதையை முடிப்பதற்கு துடிக்கிறேன். அதற்கு பெற்றெடுத்த என் மைந்தர்களையே விலை கொடுத்து விட்டீர்கள் இல்லையா மன்னா? மதிமயக்கும் உங்கள் பேச்சு வன்மையில் பார்வை இருந்தும் நான் குருடியானேன். பாவம் ருக்மணியின் மனதுக்கு துன்பத்தை கொடுத்தேன். அதற்கு இன்று நானும் துன்பத்தில் துடிக்கிறேன். ருக்மணியின் துன்பம் அவளையே தின்றுவிடும் மாயாவதி, அவளையே தின்றுவிடும். ஆண்டுவிட்ட என் பிள்ளைகளுக்காக பிரத்யும்னனை உயிரோடு விடமாட்டேன். அழித்து விடுவேன், அவனை அழித்து விடுவேன். அழியக்கூடாததெல்லாம் அழிந்தாயிற்று. செல்வங்களை எல்லாம் இழந்துவிட்ட பிறகு அழிவா? மாளிகை குழந்தைகள் மயானத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உறங்கும் மயான பூமியிலே பெற்ற மாதாவையும் எரித்து விடுங்கள். பரிவோடு வளர்த்த பிள்ளைகளோடு நான் மயானத்திலேயே இருக்க விரும்புகிறேன். ஆம், மயானத்திலேயே இருக்க வேண்டும் சுவாமி, நான் மடிய வேண்டும். மாயாவதி,
நீயும் என்னை விட்டு போக விரும்புகிறாயோ? போய்விடு. உன்பட்ட நான் பிரத்யும்னனை, அந்த குள்ளநெறி கிருஷ்ணனை விடப் போவதில்லை. விட்டு விடுவேனா? ஏ கொரூர கிருஷ்ணா, பசி தீர்ந்திருக்குமே. இந்த கபட நாடகங்கள், நீ புரிந்த மோசங்கள், நீ போட்ட திட்டங்கள், உன் மனதிலே நாசத்தின் விதைகள் தானா? ஏ துவாரகாதீசனே, நாளை உனக்கும் இந்த கதி வராதா? கூந்தல் கலைந்து குடும்ப பெண்கள் அழுது விதவை ஆவார்கள், விதவை ஆவார்கள். பிரபு, காமினி காமினி எத்தனை பயங்கர சாபமிட்டாள். அவளுடைய ஆசை யாதவ குலமே அழிய வேண்டுமாம். தேவி, அவள் புருஷன் கும்பகேது மடிந்து விட்டதை பார்த்து காமினி துயரத்தால் சபித்தாள். அதோடு அவள் குழம்பியிருக்கிறாள். சோகத்தினால் காமினியே மகிழ்ந்தாள். தேவி, சம்பராசுரனும் கும்பகேதுவும் பூவுலகமெங்கும் இருக்கின்ற அரசர்களை போரிலே கொண்டழித்த நாட்களில் அன்று இதே காமினி வெற்றி விழாவை கொண்டாடினாள். இப்போது பிரத்யும்னன் கும்பகேதுவின் உடன் பிறந்தவர்களை கொன்றான். அன்று இதே காமினிதான் வேள்வி குண்டத்தில் கனன்று எரியும் அக்னியைக் கண்டு தற்பெருமையில் கும்பகேதுவுக்கு ஆபத்தில்லை என்று சந்தோஷத்தில் பைத்தியம் போல் சிரித்தாள். அப்போதும் கூட அந்த மந்தாகினி காமினி சிரிப்பதை கண்டு யுத்தத்தை தடுக்க முயற்சித்தாள். அப்போது இதே காமினி சொன்னாள், அம்பு மணவாளன் வில்லிலிருந்து கிளம்பி விட்டது, பாணத்தை எவ்வாறு தடுப்பதென்று. அப்படியெனில் அவளே புலம்புவது எந்த முறையில்? யுத்தத்தின் பின்விளைவுகளை காமினி அறிவாள். தேவி, யுத்தத்தின் விளைவென்ன? கொலைகள், கொடிய அழிவுகள். பிரபு, நாம் இந்த சாவையும் அழிவையும் தவிர்க்க இயலாதா? தேவி, இந்த நிலையில் இவைகளை தடுத்து நிறுத்துவது நெறியல்லவே. அது தர்மங்களே அதர்மங்களின் முன்னால் கும்பிடுவதைப் போல, சத்தியங்களே அசத்தியங்களுக்கு பணிவது போல, இன்று நியாயங்களே நல்ல முகூர்த்தம் பார்த்து அநியாயங்களுக்கு ஆலயம் அமைப்பது போல. தேவி, ஏன் இதெல்லாம் தேவையா? இல்லை பிரபு, இந்த அக்கிரமம் ஒரு நாளும் கூடாது. பூலோகம் எங்கும் தர்மமே நிலை பெற வேண்டும். அதர்மங்கள், அதை செய்பவர்களின் கை ஓங்கக்கூடாது. தேவி, பூமியில் இப்போது அநீதிகள், அநியாயங்கள், அதர்மங்களுக்கிடையே ஒரு போரே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது வன்முறையும் தலை தூக்குகிறது. பொதுவில் அதர்மங்களை அழிக்க இன்று நடக்கின்ற செயல்கள் அநீதி அல்ல, தர்மப்போர். பிரத்யும்னனும் தர்மப்போர் நிகழ்த்துகிறான். இன்று பூலோகமெங்கும் சத்தியங்கள், நியாயங்கள், தர்மங்கள் நிலை பெற்று நிற்பதற்காக அநீதிகள், அநியாயங்கள், அதர்மங்கள் போன்றவைகளை வீழ்த்துகிறான். எப்போது பிரத்யும்னன் சம்பராசுரனை வீழ்த்துகிறானோ அப்போதுதான் நியாயமும் தர்மமும் நிலைப்படுத்தப்படும் நோக்கங்கள் உறுதியாக செயல்படப் போகின்றன. பிரபு, இன்று அநியாயங்கள் ஓங்கிய நிலை. சம்பராசுரனின் எல்லா மைந்தரும் இறந்தார்கள். அப்படியும் சம்பராசுரன் அநீதிகள், அதர்மங்கள், அக்கிரமங்களை எல்லாம் விட்டு நீதி, நேர்மை, நெறிக்கு திரும்ப மாட்டானா? அப்படி நடக்காது தேவி, அப்படி நடக்காது. பரிவோடு சம்பராசுரனின் குழப்பத்தை நீக்கி நல்ல பாதையில் திருப்புகின்ற நினைப்போடு வாய்ப்பு வழங்குகிறேன். உடனே தேவர்ஷி நாரதரை சம்பராசுரனை நல்வழிப்படுத்த அனுப்புகிறேன். அவர் சம்பராசுரனை அவசியம் உத்தமமான வழியில்,
நேர்மை பாதையில் நடக்க தூண்டுவார் என்று நம்புகிறேன். என் ஆசை சம்பராசுரனும் திருந்தி நலம் பெற வேண்டும் என்றே. நாராயண 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 நாராயண. வணக்கம் நாரதரே. தாம் ஏன் எனக்கு ஆசி வழங்கவில்லை? சம்பராசுரா, இது மயானம் அல்லவா? இது வாழ்த்தும் இடம் இல்லை, வாழ்ந்தவர்கள் எரியும் இடம். மனிதன் சொந்த பந்தங்களை உதறிவிட்டு இங்கே தீக்கிரையாகின்றான். இந்த மயானம் வாழ்வை மரணத்தின் மடியில் உறங்க வைக்கும் ஒரு தொட்டிலாகும். இந்த சுடுகாடு ஆடியவர் அடங்கும் வீடு. மோகங்கள், பாசங்கள், ஆசைகள், ஒவ்வொருவருக்குமே அதிகார தேடல்கள், கண்ட சொப்பனங்களை நிஜங்களாக்கும் தாகங்கள். இன்னொரு புறம் அமைதியான நிலை, விடுதலை, விவேகம் தந்த ஆனந்த அலை. ஒன்றும் தேவையில்லை, உள்ளத்தில் இருளில்லை, பரமானந்தமான நிலை. மனிதன் பிணமாக இந்த பூமிக்கு வருகின்றான். சிதையின் மீது உயிரற்ற உடலை உறவினர் ஒப்படைக்கின்றனர். ஒரு பிடி சாம்பலாக அவன் ஆகின்றான். உண்மை உணரப்படவில்லையே. சிறிது நேரம் நிலையாமையை நினைத்து அழுகிறான். ஆசைகளை அடக்க விரக்தி உணர்வு எழுகிறது. இதற்கா ஊரை ஏமாற்றி வாழ்கிறோம் என்று நினைக்கிறான். ஆசைகளை நீக்கி அவனை சந்நியாசியாக்குகின்ற பாவனைகள் அவன் மனதிலே எழுகின்றன. எரிகின்ற உடல்களை இங்கு கண்டு அவனுடைய மனமானது உடைந்து விடுகிறது. சம்பராசுரா, உடைந்து விடுகிறது. பாவம் சம்பராசுரா, இப்படி நீ மயானம் வந்த பிறகும் கூட உணரவில்லையா? உன் மனம் இரும்பாலானதோ? மயான பூமிக்கு வந்து எதிர்காலம் பற்றி பேசுவதோ, யுத்தம் பற்றி பேசுவதோ? மகன்களை இழந்தாலும் மனமுடைபவன் நான் அல்ல தேவரிஷி. யுத்தம் புரிந்து மகன்களை இழக்க நேர்ந்தாலும் தளர மாட்டேன். பறிகொடுத்தால் அழுபவன் பழி வாங்க மாட்டான். புலம்பாத நான் எதிரிகளை புலம்ப வைக்காமல் விட மாட்டேன். அழ வைப்பேன் தேவரிஷி, அழ வைப்பேன். பிரத்யும்னனை நான் உயிரோடு விட மாட்டேன், விடவே மாட்டேன். சம்பராசுரா, நிஜமாக நீ அமரன் என்றால், உன் எதிரியை கொல்ல முடிந்திருந்தால் அமைதியாக சிந்தித்துப் பார். அன்றே அதை செய்திருந்தால் பிஞ்சு குழந்தை பிரத்யும்னனை அப்போதே முடித்திருந்தார். அப்போது அவன் சின்னஞ்சிறு பிள்ளைதானே? அப்போது உன் வாளை உருவினாய். பிரத்யும்னனை கொல்லாதது ஏன்? இல்லை சம்பராசுரா, இல்லை. படைத்தவனுடைய இஷ்டமின்றி ஒருவன் இன்னொருவனை கொல்ல இயலாது. உன்னுடைய வாளானது அந்த சமயம் பூவையும் வெட்ட சக்தியற்றிருந்தது. பாவம், உனக்கு புரியாது நான் சொல்வது. உனது எண்ணங்கள் அப்படியே நடக்காது. அதனால் தான் நீ பிரமித்து நின்றாய். சம்பராசுரா, இனியும் வழியுண்டு. நேர்மையான வழிக்கு திரும்பிவிடு. அகந்தையை உடனே விட்டுவிடு. அந்த இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடிகளை நாடு. முக்தி, விடுதலை, உன் பாவம் நீங்க இதுதான் ஒரே வழி. சரிதான். இந்த கபடன்
இப்படி ஒரு முறையில் என்னை அச்சுறுத்துகிறானா? அதுதான் போராட்டத்தை தடுக்க நினைக்கிறானா? தம்மை இதற்காக தூது அனுப்பி மயான பூமிக்கு பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினானா? தேவரிஷி, சம்பராசுரன் யார் காலிலும் விழுந்து அடைக்கலம் கேட்டதில்லை. செல்லுங்கள் முனிவரே, செல்லுங்கள். அவனிடம் நீங்கள் சொல்லுங்கள், சம்பராசுரன் பிரத்யும்னனை கொன்றுவிட்டு துவாரகி பக்கம் வருவான் என்று. அவன்தான் என் முன் வந்து விழப்போகிறான். முனிவரே, இவன் அவனை மரணத்தின் காலடியிலே விழ வைப்பான். அவ்வாறே நடக்கப் போகிறது தேவரிஷி, அவ்வாறே நடக்கப் போகிறது. முனிவரே, இங்கே எரிகின்ற நெருப்பு சற்று நேரத்தில் தணிகிறது. மன்னவன் என்னுடைய மனமோ பகை என்ற நெருப்பால் நிறைந்து அது பிரத்யும்னனை நீராக்கித்தான் அடங்கும். முடியுமா என்ற கேள்வி ஏன் தேவரிஷி? சம்பராசுரன் தென்றல் காற்றல்ல, புயலை யாரும் அடக்க முடியாது. யுத்தம் நடக்கும், நடந்தே தீரும். தவறாது நடக்கும் தேவரிஷி, தவறாது நடக்கும். நாராயண 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 நாராயண. பிரபு, சம்பராசுரன் மனமாற்றம் பெற தந்த கடைசி வாய்ப்பையும் இழந்தானே. தனக்குள்ள தன்னம்பிக்கையால் சம்பராசுரன் தேவரிஷிக்கு பதில் அளித்தான். அவனுடைய தன்னம்பிக்கை கண்டு மிக்க பயமாயிருக்கிறது பிரபு. இப்படிப்பட்ட பேரிழப்புகளை கண்ட ஒருவன் எவ்வளவு மாவீரன் ஆனாலும் மனமுடைந்து விடுவானே. மூர்க்கன் சம்பராசுரனின் தன்னம்பிக்கை அப்படியே இருக்கிறது, அது மாறவில்லை. தேவி, இதையா பெரிதுபடுத்தி நீ தன்னம்பிக்கை என்பது? அது தன்னம்பிக்கையே இல்லை, மனிதனை நாசப்படுத்தும் அகந்தை, அகம்பாவம் என்ற அரக்கன். அகம்பாவ அரக்கனா? ஆம் தேவி, அகம்பாவ அரக்கன். அமரன் என்ற நினைப்பு, மரணமில்லாதவன் என்று எண்ணும் சம்பராசுரன் காலத்தின் நியதியை எண்ணி பார்க்கவில்லை. இது அகம்பாவ அரக்கனன்றி வேறென்ன? போகட்டும் பிரபு, சம்பராசுரனுக்கும் அவனுடைய மைந்தர்களுக்கும் ஒப்பீடே இல்லை. இவர்களுக்குள் எட்டாத இடைவெளி இருக்கிறது. சம்பராசுரன் மகா பயங்கரன். சம்பராசுரன் மகத்தான வீரம் உள்ளவன், பலம் உள்ளவன், சக்தி மிக்கவன். அஸ்திர சஸ்திர வித்தையிலே மாமேதை, மாயாவி. பிரத்யும்னனுக்கு கும்பகேதுவை போன்ற சாதாரண வீரனுடன் தான் மோத முடியும். இனிமேல் அவன் சம்பராசுரனை போன்ற சாதனையாளனுடன் போராட வேண்டியவன். நம் பிரத்யும்னனுக்கு சம்பராசுரனுடைய சக்திகளை பற்றி எதுவும் தெரியாது. இருந்தும் போரிடுவது எப்படி பிரபு? இது மாதாவின் பாசம் பேசுகிறது, நீ பேசவில்லை. தேவி, நீ பாணாமதியை அடியோடு மறந்து விட்டாய். சம்பராசுரனை கொல்வதற்காகத்தான் காமதேவன் பிரத்யும்னனின் வடிவம் எடுத்திருக்கிறான். இது உனக்கும் தெரிந்ததுதானே? இதுவும் தெரிந்திருக்குமே. இந்த சம்பராசுரனை கொல்வதற்குள்ள பொறுப்பு எந்த அளவு உன் மகனுக்கோ அந்த அளவு பாணாமதிக்கும் உண்டு. பாணாமதி பூமிக்கு வந்ததை சொல்கிறேன். அவள் பிரத்யும்னனுக்காக வந்தாள். தேவி, இது நிலையான உண்மை. ஒரு வெற்றியின் பின்னால் பெண்தான் இருக்கிறாள். அவள் 3 விதங்களில் புருஷனின் வாழ்வில் பங்கேற்கிறாள். குழந்தையாக, மனைவியாக, மாதாவாக. குழந்தை குலத்தின் பெருமை காக்க, மனைவி குடும்பத்தின் பெருமை காக்க, மாதா அன்பினால் தெய்வம் போல் காக்க. தேவி, அவள் 3 விதமாகவும் தன் கடமைகளை தன்னலமில்லாமல் செய்து முடிக்கிறாள். எப்படியொரு நிலையிலும் அவள் தன் தடைகளை உதறிவிட்டு பெற்றவருக்காக, புருஷனுக்காக, தன் மைந்தனுக்காக தன்னை ஒடுக்கிக் கொண்டு எந்த பிரச்சனைகளுக்கும் பதிலளிக்கிறாள்.
பிரத்யும்னனுக்கு பானாமதி வெறும் மாதா அல்ல, குருவும் கூட. இப்போது குருமாதா அவள் பிரத்யும்னனுக்கு சம்பராசுரனை வீழ்த்த அறிவுறுத்தி செயலாக்குகிறாள். இனிமேல் வீண் சிந்தனை எதற்கு? அம்மா, தாம் இங்கே? ஆம் மைந்தா, நீ மட்டும் இருப்பதாக நினைக்காதே. நடந்து கொண்டிருக்கும் போரிலே நானும் உன்னுடன் இருக்கிறேன். மகனே, வலிக்கிறதா? எத்தனை காயங்கள் பட்டிருக்கிறது உன் உடல் மீது. மாதா, காயம் பட்டது என் உடலில், வேதனைப்படுவது நீங்களா? என்ன கேள்வியடா? அதிலும் சரி போடு. எனக்கு வேதனையே இல்லை அம்மா. இது வீரன் உடலுக்கு ஒரு கௌரவம் அல்லவா? வீரன் உடம்புக்கு விழுப்புண்கள் தேவை. அது அவனை வாழ்த்துகிறது, மற்றவருக்கு அவன் கதையை சொல்கிறது. இருமைந்தா, பிரத்யும்னா, மாதா, நாளை மேலும் என் உடலில் காயங்கள் உண்டாகலாம். அது சம்பராசுரனை நான் கொன்ற கதையை சொல்லும். பிரத்யும்னா, சம்பராசுரனின் மைந்தர்களை கொன்றது போல சம்பராசுரனை கொல்வது எளிதல்ல. சம்பராசுரன் அயோக்கியன், அகம்பாவி, அநீதியாளன். மூன்றும் இருந்தும் அவன் மாவீரன். அவன் வலிமை மிக்கவன், ஆற்றல் மிகுந்தவன். அதனால்தான் அவன் தேவர்களிடம் வரம் பெற்றிருக்கிறான். அவனுக்கு அதுவே துணை. அவனை போரிலே வெல்வதென்பது மிக கடினம் மகனே. நீ மட்டும் சம்பராசுரனுடன் கடுமையாக போரிடாவிட்டால் அது மிக்க ஆபத்தில் முடியும் மைந்தா. அந்த சம்பராசுரனிடத்தில் அநேக சக்திகள், அஸ்திரங்கள் இருக்கின்றன. மேலும் அவனிடத்தில் இன்னும் ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் முத்கர். முத்கரா? ஆம் மகனே, அந்த முத்கர் சக்தி மிக்கது. அதை சம்பராசுரன் ஆதிதேவி மாதா பார்வதியிடமிருந்து வரமாக பெற்றிருக்கிறான். அந்த சம்பராசுரன் அந்த முத்கரை உன் மீது பிரயோகித்து போராடினால் அதிலிருந்து விடுபடுவதற்கு உன்னிடம் அஸ்திரமே இல்லை மகனே. தேவர்களில், தானவர்களில், மானிடர்களில் அந்த சக்தியை எதிர்த்து நிற்க உலகிலும் யாருமே இல்லை. அதை உடைக்கவே முடியாது. அந்த முத்கரின் சக்தியினால் தான் சம்பராசுரனை வெல்ல முடியவில்லை.
இந்த அற்புதமான முத்கரை ஆதிதேவி மாதா பார்வதி சுயமாகவே படைத்துக் கொண்டார்கள், உருவேற்றினார்கள். இதே முத்கரினால் தேவி மாதா பார்வதி சும்பனையும் நிசும்பனையும் கொன்றார்கள். மாதா, எப்படி செயல்படுவது? சம்பராசுரனை போரிலே வெல்ல முனைவது எந்த வழியில்? மகனே பிரத்யும்னா, புறப்பட தேவி மாதா பார்வதியை துதி செய்யச் செல்வோம். இந்த நேரத்திலே உனக்கு உறுதுணை தேவி மாதா பார்வதி மட்டுமேதான். போற்றித் தொழுதால் நல்லது நடக்கும். வா மகனே.